கடவுள்னாலே கருணை இருக்கணும்னு சொல்ல, கருணை தான் கடவுளே. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம சொல்லக்கூடிய எல்லா கடவுள்கள்ல ரொம்ப கருணை மிக்க கடவுள் யாருன்னா முருகன் தான். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, முருகன் தோன்றுவதே எதுக்காக முருகனை பிறந்தார், இல்ல முருகனையே சிவபெருமான் அவதாரம் செய்ய வச்சாரு அப்படின்னா நமக்கு இருக்கிற பதில் சூரனை வதம் செய்யறதுக்காக. அதுக்கு தான் முருகன் வரார். ஆனா நீங்க புராணப்படி பாத்தீங்கன்னா சூரனை வதம் பண்ணாரா? பண்ணல. சூரனை ரெண்டா பொளந்து மயிலாவும் சேவலாவும் வச்சுக்கிட்டாரே தவிர சூரனை வதம் செய்யவே இல்லை. அவன் நினைச்சிருந்தா வதம் செஞ்சிருக்கலாம், செய்யல. தன்னை எதிர்த்த பகைவனை தான் எதற்காக அவதாரம் செய்தேன் என்பதையும் தாண்டி தன்னிடம் ஒரு ஜீவன் அடைக்கலமானால் அதற்கு நான் கருணையோடு அடைக்கலம் தருவேன் என்பதற்கு முருகனை விட ஒரு பெரிய தெய்வம் வேறு இல்லை. அது எனக்கு என்ன உணர்த்துதுன்னா, இந்த கந்த புராணம் இந்த கதைகள்லாம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சூரன் இருப்பான். எவ்வளவு கெட்டவங்கள வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு அயோக்கியர்கள் வேணாலும் இருக்கலாம். ஆனா எப்படி சூரன் ஒரு நிமிஷம் இறைவனுடைய அந்த கடைக்கன் கருணைக்காக நின்னுட்டானோ, அந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில எப்பயாவது நம்ம என்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தாலும் சரி, முருகன் முன்னாடி இல்லப்பா நான் ஒத்துக்கிறேன், ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நின்னுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூரனையே பக்கத்துல வச்சுக்கிட்டவன் நம்மளை வச்சுக்க மாட்டானா அப்படிங்கிறது தான் முருகன் என்னாலே கருணை அப்படின்னு நான் பார்க்கிறேன்.